134 சங்கீதம் 3 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, 134 சங்கீதம் 3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. மாதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, எங்களுக்கு ஒத்தாசைப்படுகிற தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர், இந்த வசனத்தை கொண்டு இந்த மாதத்தின் முதல் வாரம் வாக்குத்தத்த செய்தியாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறேன். கேட்கிற அனைவருடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக வசனம் புறப்படட்டும். அடியானை இந்த சிலுவையின் மறைவிலே நீ வைத்துக் கொள்வீராக. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து என் இருதயத்தின் நிறைவோ என் மனதின் யோசனைகளோ வார்த்தைகளை வெளியே வராதபடிக்கு, என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவரே வசனத்தை கொண்டு இடைபடுவீராக. வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவன் தாமே ஒரு பலத்தை செய்வீராக. இயேசுவே, பிள்ளைகளை வசனத்துக்கு நேராய் அழைத்து செல்வீராக. எல்லா தூக்க மயக்கம், நிர்விசாரம், எங்கேயோ சிந்தை, வேற எதுவும் காரியங்கள் சிந்தியாதபடிக்கு அவருடைய சிந்தையை கத்த சிறைபிடிப்பீராக, வேலையடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை 134 சங்கீதம் 3 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை, ஒருமையில் போடப்பட்டிருக்கிறது, உன்னை இந்த 6 மாதம் ஆசீர்வதிப்பாராக. 115 சங்கீதம் 15-16. 115 சங்கீதம் 15 வசனம் 16 வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. 134:3 உன்னை ஆசீர்வதிப்பாராக, வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர். 115 சங்கீதம் 15 வசனத்திலே நீங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நமக்கு யார் பூமியை கொடுத்திருக்கிறது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்துக்குரிய அனைத்தும் கர்த்தருடையது. பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க வேண்டும். என்றால் போடப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்
நம்மை ஆசீர்வதிப்பதினால் நமக்கு கிடைக்க போகிற சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை இந்த 6ஆம் மாதம் முதல் வாரத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிறதினாலே, ஆசீர்வதிப்பதினாலே, ஆசீர்வாதம் கொடுப்பதினாலே உனக்கு நடக்க போகிற சில நன்மைகளை சொல்லுகிறேன். முதலாவது பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு எதை செய்ய போகிறார்? யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையிலே 31 வாசிப்போம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் இந்த வானத்தையும் பூமியையும் கர்த்தர் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் உனக்கு அது அடையாளமாய். இந்த 6ஆம் மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம். முதலாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு என்ன காரியம் என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக அடையாளம் உள்ளவங்க இருக்கும். ஏனென்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒரு அடையாளத்தை உனக்கு முன் காட்டப்படுகிறார். அதுதான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக இருக்க வைக்கிறது. வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றால் அவர் ஆசீர்வதற்கு காரணம் என்னென்றால் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை குறித்து வேதம் சொல்கிறதை பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவ பிள்ளையே, இந்த 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் அன்னைக்கு ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது லோத்தையும் அவருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வரும்போது சாலேமின் ராஜா அவர் சொல்றார், உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர் உன்னை ஆசீர்வதிப்பாரார். இன்றைக்கு இந்த ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார். இந்த அடையாளம் என்று சொல்லும்போது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறது. நாளைக்கு கர்த்தர் அடையாளத்தை கர்த்தர் காட்ட போகிறார். இந்த அடையாளத்தை கேள். உனக்கும் மற்றவர்களுக்கும், தேவனுடைய ஜனத்துக்கும்
தேவனை அறியாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். அந்த வித்தியாசம் நாளைக்கு, அந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கர்த்தர் வித்தியாசமாக்க போகிறார். நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும், நீ அடைகிற நன்மைக்கும், நீ பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்கும் இணையாக வேற யாரை நிறுத்த மாட்டார். உனக்கும் உன் எதிராளிக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். ஏனென்றால் இதுதான் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை குறித்து எசேக்கியா சொல்கிறார் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எசேக்கியா ராஜாவை நோக்கி, கர்த்தர் என்னை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எசேக்கியா ஏசாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்றான். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? என்னை குணமாக்குவதற்கும் இன்னும் 3 நாளைக்குள்ளே நான் ஆலயத்துக்கு போகணும், நன்றி சொல்லணும், சாட்சியா நிற்கணும். எனக்கு அடையாளம் என்ன? நிச்சயமாகவே கர்த்தரை குணமாக்க போகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும், உன் மனதில் இருக்கிற மனவியாதிகளையும், உனக்குள்பாக இருக்கிற போராட்ட சூழ்நிலைகளையும் குணமாக்க கர்த்தர் 3 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 நாள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் உனக்கு அடையாளத்தை காட்டுவார். கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆசீர்வதிப்பதினாலே கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார். அந்த அடையாளத்தினாலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வார். வாசித்துப்பா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்காக நான் உன்னோடே இருப்பேன். நான் உன்னோட கவனிச்சு எப்படி சொல்றாரு? உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு, நான் உன்னோடு இருந்து உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே உனக்கு கர்த்தர் உன்னோடு இருப்பது உனக்கு அடையாளம். கர்த்தர் உன்னோடு கூட வரப்போகிறார், உன்னோடு இருக்க போகிறார். நீ எங்கே சென்றாலும் அவர் உன்னோடு இருப்பார். இதுதான் உனக்கு அடையாளம். கர்த்தர் பாரு இருக்க மாட்டாரோ? நான் பாவியா இருக்கிறேனே, நான் மீறி இருக்கிறேனே, நான் துரோகம் செய்திருக்கிறேனே, அநியாயம் செய்திருக்கிறேனே, அவருக்கு பிரியமா நடந்திருக்கிறேனே, எது எப்படியோ அது உன்னுடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார், அவர் உன்னோடு இருப்பார். அது உன்னுடைய புத்தி. அவரை விட்டு விலகுது உன்னுடைய புத்தி. ஆனா அவர் ஆனந்த ஞானப்படி சொன்னார், நான் உன்னோட கூட இருப்பேன். அவர் உன்னோட இருப்பார். எதற்கு அவனோட இருப்பார்? அடையாளத்தை காட்ட. உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டி அவர் உன்னோடு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளத்தை காட்டி உன்னோடு இருப்பார். 2. எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் மீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியையும்
உண்டாக்கி நீ உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அப்ப கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். அதிசயமான காரியம் இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அதிசயம் செய்ய அதிசயம் செய்ய இதுவரைக்கும் அது 27 வசனம் சொல்கிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் உம்மாலே எல்லாம் செய்ய முடியும். நான் நினைச்சது, நான் நினைக்காதது, நான் விரும்பினது, நான் விரும்பாதது, நான் எதிர்பார்த்தது, எதிர்பார்க்காது எல்லாமே இதோ உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. காரணம் நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்காக நீ அதிசயம் செய். அடையாளத்தை மாத்திரமல்ல, இந்த வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் அதிசயத்தை யாத்திராகமம் 34:10 யாத்திராகமம் 34:10 அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமாயிருக்கும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்காக நான் செய்யப்படுகிறேன். யாருக்குமே செய்யல, ஆனா உனக்கு செய்யப்படும். இதுவரை யாரும் செய்ததாக காதால கேட்கவில்லை, கண்ணால பார்க்கவும் இல்லை, இருந்தில் உணரவும் இல்லை, ஆனா கர்த்தருக்காக செய்யப்படுகிறார். அவருடைய நாமமே அதிசயம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18-19. அதற்கு கர்த்தருடைய தூதரானவர் நியாயாதிபதிகள் 13:18-19. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனவா போய் வெள்ளாட்டு கொட்டியையும் போஜனவலியும் கொண்டு வந்து அதை கண்மணியின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார். அப்பொழுது மனவாவையும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதிசயம் பார்த்து கொண்டிருக்கையில நீ பார்க்கும் வரை கர்த்தர் உனக்காக அதிசயம் விளங்க செய்கிறார். உன் கண்ணை நீ பார்ப்பா. இதற்கு பார்க்காத அதிசயத்தை உன் கண்ணில் 6ஆம் மாதத்திலே காண வைக்கப்படுகிறார். அதிசயம் விளங்கும். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, வேதத்தில் அதிசயங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இந்த வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் நீங்க முன்னாடி போய் வாசித்தாலே தெரியும். இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படின்னால் பழைய ஏற்பாடு முழுவதும் கிரேக், ஈப்ரு, எபிரேயில் எழுதப்பட்டது. எபிரே எழுத்து 22 எழுத்து. கிரேக்கிலே நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இந்த எபிரேய எழுத்துக்கு 22 எழுத்து. அந்த 22 எழுத்தையும் இந்த 119ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்தை சொல்லுகிறது ஆலே. ஃபர்ஸ்ட் எழுத்து பேருனா ஆலே, இரண்டாவது எழுத்து வே,
மூன்றாவது எழுத்து இமே. இந்த மாதிரி இரண்டு எப்படி ஏ பி சி டி. அதே போல இந்த எபிரேய எழுத்துக்கு 22 எழுத்து. நீங்க இந்த 119ஆம் சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 176 வசனங்கள். ஆனா ஒவ்வொன்றிலையும் 8 8 8 22 8 176. ஒன்னு 7 ஒன்னு 5 ஒன்னு 9 ஒன்னு 11 இருக்காது. அந்த 22 எழுத்திலையும் 8 8 8 வசனங்கள். நீங்க தெரிஞ்சதோ தெரியல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 8 வசனத்தை ஏன் அவர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஈப்ரு எழுத்திலே இந்த 8 வசனம் ஆலே என்று போடப்பட்டிருக்கு இல்லையா? ஆலே. அவங்க ஈப்ருல அந்த 8 வசனமும் எப்படி இருக்கணுமா? ஆலேவிலேயே குறிச்சு வருமா. ஆலே வாழை பாலேவிலேயே குறிச்சு, வேற வசனம் வரக்கூடாது. அடுத்த 8 வசனங்கள் போடப்பட்டிருக்கு பே. அப்ப அந்த 8 வசனமும் அந்த பேசிலேயே வசனம். அதுதான் சில பேர் கூட இந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் கூட சிலர் சொல்லியிருக்கிறேன். ஆ ஆ ஈ ஈல, சில பா, சில பி, இப்படி சில வசனம் நேர். எனக்கு சில வசனம் கருத்தம்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடைமொழியா நம்ம வசனங்களை சொல்றோம், வேற நம்ம ஜோடிச்சு எழுதுல. இப்ப அதுல உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்லப்பட்டிருக்கிற ஆளைதான், ஆளை இல்லை, வெறும் ஆ. முதலாவது சொல்லி அடையாளம், இரண்டாவது வெறும் சின்ன ஆளாம். அதுதான் இந்த 119ஆம் சங்கீதத்துல அப்படி அரசு ஈப்ரு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வதெல்லாம் வேற யாரையும் காப்பி அடிச்சியோ வேற எங்கேயும் கேட்டதில்லை. வேதமே நமக்கு கற்றுக்கொள்கிறதா. வேதமே நமக்கு எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்து எதையோ பார்த்து செய்ய அவசியம் இல்லை. வசனம் சொல்கிறது அந்த ஆளை தான். ஏன்னா எனக்கு வானத்தீவை உண்டாக்கின கத்தண்டு எனக்கு ஒத்தாசி வரும். அந்த ஊழல் சொல்லல, வேற ஆளை தான் சொல்லுவாங்க. இன்னும் சில வருஷம் நிறைய இருக்குது. ஆளை கூட இருக்கிறது. வானத்தீவை உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆதரித்தார், எனக்கு ஆகாரம் கொடுத்தார், என்னை ஆனந்தமாக்கினார் என்றெல்லாம் வேறு தெரிகிறது. ஜோடி இல்லாத வசனங்களே இல்லை. ஆனால் நம்ம தேடி கண்டுபிடிப்போமானால் கர்த்தர் நமக்கு மனக்கண்ணை திறந்தள்ளுவாராக. 22 எழுத்திலையும் ஒன்று சமமா 8 வசனம் தான் இருக்கு, தவிர ஒன்று கூடவே குறைய வைக்கல. எல்லாம் எதுக்கு நான் சொல்லியிருந்தால், நமக்கு கொஞ்சம் தெரிந்ததை நம்மளுக்கு சொல்கிறேன், மனதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகையால் இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கூட ஆங்கிலத்தில் பிரசங்கிக்கூட சில ஏலியே வாசிப்பார்கள், பிலியே, எஃப்லியே, ஜிலியே, டிலியே அப்படி வாசிப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க மெசேஜ். காரணம் வேத நமக்கு முன்னோடியால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவர் உன்னோடு இருப்பார். இரண்டாவது, அவர் அதிசயம் செய்கிறபடினால் உன்னை உயர்த்துவார். என்ன செய்வாரா? அதிசயம் செய்கிறதினாலே உன்னை உயர்த்துவார். வாசித்துப்பார். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 10. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 10. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கித்தவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ரட்சித்து யார? துக்கம் உள்ளவர்களை, தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைக்கிறாராம். துக்கம் உள்ளவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர்
அதிசயம் செய்து உன்னை உயர்த்துவார். உனக்கு அடையாளம் காட்டி உன்னோடு இருப்பார். மூன்றாவது யோவேல் 3ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தர் சீயோனிலிருந்து யோவேல் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருப்பாரா? அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். 17. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து உள்ளே வருவதில்லை. இங்கே போடப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் படைத்த தேவன் உனக்கு அடைக்கலமும் அருளுமாயிருப்பார். அடைக்கலம் கொடுப்பார். அவர் அடையாளம் காட்டுவார், அதிசயத்தை செய்வார். மூன்றாவது அடைக்கலம். அவர் அடைக்கலனாக வானமும் பூமியும் அவருடையது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார்கிட்ட போய் அடைக்கலம் தரும்? எனக்கு அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லையே. கர்த்தர் இருக்கிறார். அவர் அடைக்கலனா அப்படி பேரில் விட்டு அவர் அடைக்கலம். இந்த அடைக்கலத்தை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். எந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும். நீர் எனக்கு எரேமியா 17:17. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். இதமா இந்த தீங்குக்கெல்லாம் அடைக்கலம். தீங்குகளை தொடர்கிறதே, நான் எங்க ஓடும் தெரியலையே. தீங்களை தொடரும் இல்ல. தீங்கு நாட்களில் ஒழித்து மறைத்து உன்னதத்திலே கண்மை உயர்த்துவர். தீங்கு நாளில் அவரே நமக்கு அடைக்கும். தீங்கு நாளில் மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எப்படியா? திடமா நம்புறேன். கர்த்தர் செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், எங்களை விடுதலையாக்குவார். ஒரு திட நம்பிக்கை உண்டு. சும்மா ஆராதிக்கிற ஆண்டவரே, சும்மா பிரசங்கிக்கிற ஒரு திட நம்பிக்கை உண்டு. என்னை கொண்டு போட்டாலும் அவன் மேல் நம்பிக்கை இருப்பேன். கொண்டுடுவாரா? வாயில சொல்லலாம், கொண்டு போட்டுடுவாங்க. ஒரு நாள் விட மாட்டான். கர்த்தரை நம்பிக்கிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். யாருக்கு? பயங்களுக்கு மாத்திரமில்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம். எருசலேமின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். நீ பயப்படாதே, உனக்கு ஒரு அடைக்கலம் காத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 59
9. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். உம்மை பயப்படுகிறார்கள், உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ திட நம்பிக்கை கொடுத்து இங்க போடப்பட்டிருக்கிறது, காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனே எனக்கு அவன் காத்திருப்ப எனக்கு பலன் தருவார். என்னை பார்க்கிலும் பலவான்களுக்கு முன்பாக நாம் போய் நிற்பதற்கு நம் பலனை பெற்றுக்கொள்ள நான் காத்திருப்பேன். காத்திருக்கிற எனக்கு தேவனே அடைக்கலம் கொடுக்கிற கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவராலே நாம் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு அடைக்கலம் உண்டு. யார் கொடுப்பா அடைக்கலம்? இனி உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை உனக்கு அடைக்கலமா அவர் அடைக்கலம். அவர் அடைக்கலம் கொடுப்பதினாலே அவர்களுக்கு உதவி செய்வார். யார் உதவி செய்கிறார்களோ கர்த்தருடைய உதவி உனக்கு வரவில்லை. அவர் உனக்கு அடையாளம் காட்டி உன்னோடு இருப்பார், அதிசயம் செய்து உயர்த்துவார். இங்கே போடப்பட்டிருக்கிறது, அடைக்கலம் தந்து உனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார் பாருங்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 39:40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். சங்கீதம் 37:39-40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே அவளுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர் உதவி செய்கிறார், உனக்கு உதவி கொடுக்கிறார். இக்கட்டு காலத்தில் நீதிமான்கள் இக்கட்டு யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இவள் நிறுத்தம், நாளைக்கே வச்சு ஆகணும், நாளைக்கு 10 மணிக்கு வைக்கணும், ஒண்ணு தெரியலையே எனக்கு. அது இக்கட்டில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் அடைக்கலனாது, அவர் அடைக்கலம் கொடுத்து அவர் உதவி செய்வாராம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டில் அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி உதவி நமக்கு உண்டு. யார் உதவி செய்யலையோ, யார் செய்யலையோ இல்லை. ஆனா கர்த்தர் தான் யாரு மூலமா செய்வார், எவர் மூலமா செய்யும் என்று சொல்லி செய்ய முடியுமா? யாராலும் கொடுக்க அவரால் முடியும். இவங்கதான் கொடுக்கின்ற அவசியம் இல்லையே, அவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. யாருமா கர்த்தர் கொடுக்க? காகத்தை கொண்டு போய்கிற கர்த்தர் கொடுக்க பிடிக்கு பறக்க விட்டாது. ஆனா அந்த புடுகிற கூட்டத்தை கொண்டு கொடுத்தார். அப்பமும் இறைச்சி ஊழியர்களுக்கு அவர் எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். கொடுக்கிற கூட்டத்தை அல்ல, பிடுங்கி கொண்டு போகிற கூட்டத்தை கொடுத்தே நம்மை போஷிக்கிறவர்கள். என் தாம் உதவி, அவர் உதவி கரத்தை அவர் நீட்டுவாரார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே உன்னை ஆசீர்வதிப்பாரா. அவர் ஆசீர்வதிப்பதினால் அடையாளம், அவர் ஆசீர்வதிப்பதினால் அதிசயம், அவர் ஆசீர்வதிப்பதினால் அடைக்கலம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 21ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் அசைய பண்ண முடியும். எது அசையாது நினைக்கிறியோ கர்த்தர் அசைத்து காட்டுவார். இவரை அசைக்கவே முடியாது. நீ சொல்ற, கர்த்தர் உன்னை கொண்டு அவர் அசைக்க வல்லவராயிட்டார். இவ்வளவு கடினமா இருக்கிறாங்களே, இவரை அசைக்க முடியாதா?
வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர். 7ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளாலும் வெறுக்கப்பட்டவர் அல்ல, விரும்பப்பட்டவர் வருவார். 21ஆம் வசனம். நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி உனக்காக அசையாத காரியங்களை கட்ட அசைத்து காட்டுவார். இன்னைக்கு அசைக்க முடியலையே, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையே. கர்த்தர் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண. உண்மை கர்த்தரை தவிர வேற யாராலும் பண்ண முடியும். அவன் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்காக அசையாததையும் அசைத்து காட்டுவான். அசைய பண்ணுவேன். அந்த 7ஆம் வசனம் சொல்லி பாருங்கள். 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தையும் மகிமையினால் நிறைய பண்ணுவார். அடுத்த அவசரம் செய்கிறது, இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டடிவேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இவ்விடத்திலே சமாதானம். அப்ப கர்த்தர் அசைய பண்ணுவார். அசைக்க முடியாதுன்னு சொல்கிறார்கள். வாசித்து பாருங்கள். சகேரியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகேரியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனாலே அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். கவனிங்கள், என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அசைய பண்ணுவேன். ஒரே ஒரு அசைவு. அந்த வசனம் சொல்கிறது, யாரை அவர் அசைப்பாராம்? 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கும் அதுதான் முக்கியம். கொள்ளையிட்ட ஜாதிக்கும் என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்ப அவன் கண்மணியை தொடுகிறவனை கண்டிருக்கிறாரா? உன்னை தொட்டுட்டான், உன்னை அழிக்க பார்த்துட்டான், உன் மேல கையை வச்சுட்டான், உன் மேல பொய் போட்டுட்டான். விட்டுறான் ஆண்டவரே, ஒன்ன படலாம். அவன் என்ன செய்யலாம்? வேற கையை அசைப்பான். சும்மா ஒரே ஒரு அசை போதும், ஒரே ஒரு சிச்சி, ஒரு நிமிஷம் போதும், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் போற அவன் பண்ணா நமக்கு விரோதமாக அசையாத ஜனங்களை கூட இந்த நாட்டை உனக்காக அசைப்பேன். இந்த மனுஷன் அசைக்கவே முடியல. நிச்சயம் கண்ணால பார்த்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனம் ஆசீர்வதிப்பதினாலே உனக்காக கர்த்தர் அசைக்கப்படுகிறார். அசையும், அசையாத நினைக்காதே, அசைப்பேன். அவர் அசைக்கப்படும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவருடைய சத்தம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26-29. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, உனக்காக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்போது இன்னும் உனக்காக அசைய பண்ணுவேன். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அவர் வாக்குப்படி உண்மையில் அவர் வாக்கு அசையோட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள்
உனக்காக கட்ட அசைக்கப்படுகிறார். இவங்களை அசைக்கவே முடியலையே. காரணம் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். உனக்காக அண்டே உருவானவர் தான். அவசரம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். உனக்காக சத்துருக்களுக்கு அவர் அக்கினியாய் காணப்படுவார். அவர் அசைய பண்ணுவதினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி இதோ அசையாத எலும்புகள் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இது முடியாது, நடக்காது, கிடைக்காது, செய்ய முடியாது நினைக்க அவர்கள் மண்ணிலிருந்து எலும்புகள் இவர் அசைய பண்ணி அசை உண்டாக்கி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. 10ஆம் வசனம். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உயிர் கொடுக்கிறது, உயிர்ப்பிப்பார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்த நிலையில் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் உன உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். மண்ணோடு மண்ணா எலும்போடு எலும்பாயிருக்கிற உன்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். எலும்பு ஒண்ணு நீ உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சில வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் உன்னை உயிர்ப்பிக்க. அவர் உனக்கு அடையாளம் காட்டுவார், அதிசயம் செய்வார், அடைக்கலம் கொடுப்பார், ஆசை பண்ணி உனக்கு உயிர் கொடுப்பார், அது உயிர்ப்பிப்பார். கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வானத்தையும் பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்டு அலங்கரிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். அலங்கோலமாக்க பார்த்தா உன் முகத்தை, உன் சரீரத்தை, உன்னுடைய வாழ்க்கைய அலங்கோலமாக்கிட்டப்பா. ஒரே நிமிஷமா சாத்தான் கர்த்தருக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டு வந்த ஆடிக்கழிச்சு பட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டான். அலங்கோலமா. ஆனா வசனம் சொல்கிறது, சத்துருவால் உன்னை அலங்கோலமா தாமாக்க தெரியும். ஆனா கர்த்தரோ வானத்தையும் புதிய பூமி உனக்காக உருவாக்கி உன்னை அலங்கோலமாக்கி உன் சரீரத்தை கர்த்தர் உன்னை அலங்கரிக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கையோ விரலோ நகமோ வலிலோ மூக்கோ கண்ணோ எது அலங்கோலமா இருக்குது எல்லா எலும்புகளையும் அவர் அலங்காரமாக வானத்தீவுகளை கர்த்தர் உன்னை அலங்கரி. எப்படி அலங்கரிக்கிறார்ப்பா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு
2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தங்களை நற்கிரியைகள் என்றால் நல்ல சுபாவங்கள். நற்கிரியை சொல்றேன். நற்கிரியை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நல்ல சுபாவம். இந்த நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படப்படுகிறது. அதுதான் நம்மை அலங்கரிக்கப்படுகிறது. 1 பேதுரு 3:4-5. 1 பேதுரு 3:4-5. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுமான ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அப்போ இது அலங்காரம். கர்த்தரை அலங்கரிப்பார். அவர் அலங்கரிப்பதினாலே உடைய திவ்ய சுபாவங்கள், உடைய ஒழுக்கங்கள், உண்மை, உத்தமம் இருக்கும் பொழுது உனக்காக செய்கிறது. கர்த்தர் உனக்கு உபதேசிப்பார். உனக்கு உபதேசத்தை வைத்திருக்கிறார். அவர் அலங்கரிக்கும் பொழுது தீத்துவின் புஸ்தகம் 2:9. தீத்து 2:9. வேலைக்காரர் தமது இரட்சகராகிய தேவ உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரி. உபதேசத்தினால் உன்னை அலங்கரிப்பார். கர்த்தருக்கு உபதேசத்தை வச்சிருக்கிறார். அவருடைய உபதேசம் தான் நம்மை அலங்கரி. அவருடைய உபதேசத்தை காட்டினார். அவர் உபதேசிக்க கர்த்தர் தமது வாயை திறந்து உபதேசித்தார் என்று சொல்லப்படும். அவர் உபதேசிப்பார் நமக்காக. நாம் முடிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீ ஆசிரிக்கும் போது உனக்கு அடைக்கலம், உனக்கு அடையாளம் காட்டி உன்னோடு இருப்பார். அதிசயம் செய்து உயர்த்துவார். அடைக்கலம் கொடுத்து உதவி செய்வார். அசைய பண்ணி உயிர்ப்பிப்பார். அலங்கரித்து உபதேசிப்பார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். தேவரீர் கர்த்தாவே, இந்த வல்லமுள்ள கரத்தை உயர்த்தி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சத்தியத்தின்படியே எங்களுடன் இருக்கும் போது நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக மகிமையான காரியம் செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.